ஃப்ரெண்ட் சிலர்களுக்கு வணக்கம். ஏன் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை பாதிலே நிப்பாட்டினாரு? கொளத்தூர் வரைக்கும் போனாரப்பா, பக்கத்திலே தானே வில்லிவாக்கம், அங்கேயும் போயிட்டு ஆதவர்ஜனாவுக்கு பிரச்சாரத்தை பண்ணியிருக்கலாமே, ஏன் பிரச்சாரத்தை பண்ணல அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. இதனிடையில காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு தரல, தேர்தல் ஆணையம் வேணும்னு எங்களை தடை பண்ணுது இப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை காவல்துறை மேலையும் தேர்தல் ஆணையத்து மேலேயும் முன்வைத்தாங்க. இதெல்லாம் போக திமுக மேலேயும் என்ன பண்ணாங்க, குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாங்க. அதெல்லாம் ஓகே, கரூர் சம்பவம் மாதிரி திரும்பவும் இங்க வந்துடக்கூடாது அப்படின்னுக்காக தான் எங்க தலைவர் விஜய் அவர்கள் திரும்பவும் பனையூருக்கு போயிட்டாரு அப்படின்னு முன்வைத்தாங்க. இதுல உண்மையான விஷயம் என்ன, ஏன் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரல அப்படின்ற டீட்டெயில டமால் டமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு கையோட பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணாருங்க. பெரம்பூர்ல போயிட்டு ஒளரி வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு புறம் இருந்தாலும் ஆனா பரப்புரைய கரெக்டா அவர் மேற்கொண்டாரா அப்படின்னா, முதல் நாளையே இப்படி சொதப்பிட்டீங்களப்பா அப்படின்னு விஜய் அவர்கள் ஆதவர்ஜனா மேலையும் புஷியானந்த் மேலையும் விஜய் அவர்கள் கடுகடுன்னு இருக்கிறாரு அப்படின்ற செய்தியும் வெளியாகி இருக்கு. ஏன்னா அந்த பரப்புரைக்கான அந்த போக வேண்டிய மேப் இருக்குல்ல, இதுல தாவேகா கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. இன்னும் குறிப்பா சொல்ல போனா கம்மியான பேர்களை தான் பிரச்சாரத்துக்கு அழைக்கணும், ஆனா அதிகப்படியான ஆட்களை அனுமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் புகார்களை சொல்லியிருக்கு. அது மாத்திரம் இல்லாம ஆம்புலன்ஸுக்கு வழிவிடல, ஸ்பீக்கர் பாக்ஸில் அதிகமா வச்சது, இப்படியான குற்றச்சாட்டுகளை தாவேகா மேல தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது, முன்வைக்குது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஏன் விஜய் கொளத்தூர் வரைக்கும் தான் பிரச்சாரம் மேற்கொண்டாரு, அதுக்கப்புறம் ஏன் வில்லிவாக்கத்துல போய் பிரச்சாரத்தை மேற்கொள்ளல, அதுக்கப்புறம் அண்ணா நகர் பாயிண்ட் இருந்தது, ஏன் அண்ணா நகருக்கு போல, இப்படியான கேள்விகள் எல்லார் தரப்பிலும் கேட்கப்பட்டது. ஆனா தாவேகா தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு சரியான பாதுகாப்பு தரல, இப்பவும் திமுக சதி செய்யுது அப்படின்னு ஆதவர்ஜன் என்ன பண்றாரு சொல்றாரு. கரூர் சம்பவத்தை நடந்த மாதிரி திரும்பவும் கொளத்தூர்ல நடந்துடக்கூடாது, வில்லிவாக்க நடந்துடக்கூடாதுன்றதுனால தான் எங்க தலைவர் என்ன பண்ணாரு, இமிடியேட்டா பனையூருக்கு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இன்னமும் தாவேகாவுக்கு திமுக மேல இருக்கிற வன்மம் போகலையா அப்படின்ற ஒரு கேள்விதான் நம்ம மத்தியில முன்வைக்க வேண்டியது. ஏன் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு திமுக கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது ஓகே, அவங்க தான் உங்களை தடை பண்ணாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல்ல இருக்குது, அவங்க தான் சட்ட ஒழுங்கு எல்லாமே என்ன பண்றாங்க, அவங்க தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா காவல்துறை, ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் போன்றவர்கள்லாம் தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் தான் ஒரு கட்சிக்கு எந்தெந்த இடத்துல பாயிண்ட் கொடுக்கணும், பிரச்சார பாயிண்ட் கொடுக்கணும், அது மாத்திரமல்ல யாரெல்லாம் நட்சத்திர பேச்சாளர்கள் விவரத்தை தேர்தல் ஆணையத்துல அவங்க வெப்சைட்ல போய் என்ன பண்ணணும், பதிவு பண்ணணும். இது டிவிகேக்கு மட்டும் இல்ல, டிஎம்கே, ஏடிஎம்கே எந்த கட்சிகளா இருந்தாலும், பிரச்சாரத்தை மேற்கொள்கிற எந்த கட்சிகளா இருந்தாலும் வேட்பாளர்கள லிஸ்ட் கொடுக்கணும், எத்தனை பேர் பிரச்சாரத்துக்கு வராங்க, அது மாத்திரமல்ல யாரெல்லாம் நட்சத்திர பேச்சாளர் என்ற விவரத்தை தேர்தல் ஆணையத்துல பதிவு பண்ணணும். ஆனா கைப்பட நீங்க என்ன பண்ணணும், லெட்டர் எழுதி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு சென்னையோட தேர்தல் அதிகாரி குமரகுரு சார் என்ன பண்ணிட்டாரு, தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு. அதனால யார லெட்டர்ல தூக்கிட்டு நேர்ல வராதீங்க, டீசெண்டா என்ன பண்ணுங்க, உங்க லேப்டாப்பை ஓபன் பண்ணி அழகா அந்த ஆப்ல போயிட்டு என்ன பண்ணுங்க, டீட்டெண்டா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய கோரிக்கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இது டிவிகேக்கு ஒரு பலத்த அடி அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவங்க எல்லாமே அர்ஜென்டா நாளைக்குன்னா இன்னைக்கு தான் என்ன பண்ணுவாங்க, லெட்டர் விடு தூக்கின்னு போவாங்க. ஏன்னா இப்ப கரூர்ல கூட நாளைக்குன்னா இன்னைக்கு தான் ஓடுனாங்க. ஏன்னா அன்னைய டேட்ல வட சென்னை தான் உங்களுக்கு பாயிண்ட்ல இருந்து அந்த ஷெட்யூல்ல இருந்தது. ஆனா திமுகவை இவங்க என்ன பண்ண, ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணாங்க, கரூரை மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் டிவிகேல இருக்கிற விஜயா இருந்தாலும் மற்ற கட்சியா இருந்தாலும் நாளைக்குன்னா இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, லெட்டர் எடுத்து. ஸோ இந்த மாதிரி தான் இந்த பரப்புரையும் அவங்க மேற்கொண்டாங்க. ஆனா சொன்னபடி பெரம்பூர்லையும் கொளத்தூர்லையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமோ தேர்தல் ஆணையம் அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தது காவல்துறை மூலியமா வைத்து. ஆனா இவங்க அதிகப்படியான ஆட்களை கொண்டு வந்துட்டாங்க, சொன்னது கம்மியான பேரு ஆனா வந்தது அதிகமான பேரு அப்படின்றத தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து என்ன பண்றா சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம தேர்தல் ஆணையம் விஜய் மேல 5 பிரிவுகளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மக்களுக்கு, பொதுமக்களுக்கு
போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணுது, ஒலிபெருக்கி அதிகப்படுத்துனது, ஆம்புலன்ஸுக்கு வழிவிடல, தேர்தல் நடத்தை விதிமுறைகளை வந்து என்ன பண்ணாங்க, மீறிட்டாங்க. இது போன்ற 5 வழக்குகள் விஜய் மேல பதிவு பண்ணியிருக்காங்க. இது போக அந்த மாவட்ட செயலாளர், வடசென்னை மாவட்ட செயலாளர் சிவா மேலையும் என்ன பண்ணியிருக்காங்க, வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமா தமிழக வெற்றி கழகம் பயங்கரமா சொதப்பி இருக்கிறாங்க அப்படின்றத இங்க பார்க்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்கு தான் இருக்கிறார். குறிப்பா அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் பரப்புரையை மேற்கொள்றாங்க அப்படின்னா உடனே அவங்க யாரை கூப்பிடுவாங்கன்னா செங்கோட்டையனை தான் கூப்பிடுவாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் என்ன பண்ணுவால, மேப் போட்டு தருவாப்புல. அந்த அம்மா எங்க நின்று பாயிண்ட்ல நின்று பேசணும், எந்த வழியா போகணும், எந்த வழியெல்லாம் ஆட்களை நிப்பாட்டி அவங்க வந்து வேன் மேல ஏறணும், இப்படியான ஒரு மேப்பை, ரூட் மேப்பை வந்து செங்கோட்டையன் ஜெயலலிதாவுக்கு போட்டு தருவாராம். அதனாலதான் பிரச்சாரம் அப்படின்னா உடனே செங்கோட்டையனை ஜெயலலிதா அவர்கள் கூப்பிடுவாங்க அப்படின்னு அதிமுகவில் இந்த அளவு பேசிட்டு இருக்காங்க. சோ இப்படிப்பட்டான ஒரு கையை வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் புசி ஆனந்தையும் ஆதவர்ஜனாவையும் நம்பினதுதான் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு விஜய் புசி ஆனந்த் மேலையும் ஆதவர்ஜனா மேலையும் கடுகடுத்து இருக்கிறாங்களா. ஏன் அப்படின்னா ஆதவர்ஜனா தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம தேர்தல் வீக வகுப்பாளரா டிவிகேவுக்கு இருக்கிறாரு. சோ அப்படி இருக்கும்போது அவரு தான் என்ன பண்ணணும், கூட இருந்து எல்லாத்தையும் வழிபடுத்தி இருக்கணும். ஆனா அவரு வில்லிவாக்கத்துல தொகுதியில் என்ன பண்றாரு, பிரச்சாரங்களை மேற்கொள்றாரு. புசி ஆனந்த் டி நகர் தொகுதியில் என்ன பண்றாரு, பிரச்சாரங்கள் மேற்கொள்றாரு. சோ முக்கியமான நபர்களே கூட இல்ல, நான் மட்டும் போய் என்ன பண்ண முடியும். ஏன்னா விஜய் அவர்கள் யாருன்னா கூட இருந்தா தான் என்ன பண்ணுவாரு, கரெக்டா பண்ணுவாரு. ஏன்னா அவருக்கு தனித்துவமா செயல்படுறதுக்கு அப்பேற்பட்ட ஒரு நாலேஜ் விஜய் அவர்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சரி, ஓகே, நேற்று தினத்துல உங்களுக்கு காவல்துறை சரியா பாதுகாப்பு தரல, கிரௌட் அதிகமாயிருச்சு, கரூர் சம்பவம் மாதிரி திரும்ப நடந்துடக்கூடாது, ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா இன்னைக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கலாமே, கரெக்டா நீங்க என்ன பண்ணிருக்கலாம், ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிருக்கலாம். உங்க தொண்டர்களுக்கு, உங்க ரசிகர்களுக்கு ஒரு அன்பான கட்டளை போட்டிருக்கலாம். இப்ப யாரோ வராதீங்க, நம்மளுக்கு மேல வந்து எப்பவுமே பார்த்தா திமுக வந்து எப்போ விழுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதனால கொஞ்சம் எல்லாம் உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு ஒரு அன்பு கட்டளை கொடுத்துருக்கலாம். எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு பிரச்சாரத்தை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஆனா விஜய் அவர்கள் நேற்றைய தினத்தை காரணம் வைத்துக்கொண்டு இன்றளவும் பிரச்சாரத்துடைய அதிகாரப்பூர்வமா ஒரு ஷெட்யூலை கொடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா உண்மையான காரணம் என்ன, விஜய் அவர்கள் நேற்று தினத்துல பிரச்சாரத்தை முடித்துட்டு போனதுக்கான காரணம், உண்மையான காரணம் என்ன, இன்னைக்கு ஏன் ஒரு பிரச்சாரத்தை தொடங்காததுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய்க்கு வெயில் ஒத்து போகவே போகாதுங்க. அவர் எப்பவுமே குழு பாய் மாதிரி ஏசிக்குள்ளேயே இருந்தாரு. ஏன்னா பிரச்சாரம்ன்றது வந்து அடிக்கிற வெயில எப்படிங்க நின்று பிரச்சாரம் மேற்கொள்ளணும். ஏன்னா இந்த வேன்ல உங்களுக்கு ஃபேனோ எதுவும் வைக்க முடியாது. ஏன்னா பொது வெளியில இறங்கி நீங்க பேசணும். அப்படி இருக்கும்போது வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கும். இதை விஜயால ஒத்துக்கவே முடியாது. ஒரு ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னு, அதனால வெயிலெல்லாம் ஒத்து போகாது, டஸ்ட் அலர்ஜி அப்படின்னு தான் விஜய் அவர்கள் பாதியிலே பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வந்தார். இதை மடைமாற்றுகிற விதமா இவங்க திமுக மேலையும் காவல்துறை மேலையும் வீண் பழிய சுமத்துறாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஆக மொத்தம் விஜய் அவர்களுக்கு இதுதான் பிரச்சனை, காவல்துறை சரியா பாதுகாப்பு தரல, இது மாதிரி கிரௌடு அதிகமாயிருச்சு, இதுதான் பிரச்சனைனா அதை ஒழுங்குபடுத்திட்டு இன்னில இருந்து என்ன பண்ணிருக்கலாம், பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லல. ஏன்னா இவருக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்கு, உடல் ரீதியா, மன ரீதியா நிறைய பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் வந்து ஏன்னா பெரம்பூர்ல எந்த அளவுக்கு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளும் போது வளர்னாரு அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு, சோறு தண்ணி கூட இல்லாம இருந்துடலாம், அடிப்படை வசதி இல்லாம இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு சாப்பிட்ற சாப்பாடு, இருக்கிற இடம், இது இருந்தாலே போதும், அவன் எப்படி வாழ்ந்தோனோ வாழ்ந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இவருக்கு அடிப்படை வசதி தான் ரொம்ப முக்கியமா, சோறு தண்ணி எல்லாம் முக்கியம் இல்லையா, இப்படி பல விஷயங்களை விஜய் அவர்கள் உளறி தள்ளினாரு. சோ என்ன இடத்துல என்ன பேசணும், எப்படி பேசணும், இன்னும் சொல்ல போனா கொளத்தூர்ல போயிட்டு VS பாபுக்கு VS பிரபுன்ட்டாரு. ஏன்னா அவரு கட்சியோட வேட்பாளர்கள் விஷயமே அவருக்கு தெரியல அப்படின்றத. சோ விஜய் அவர்கள் வளர்றதுனால, குளறுபடின்றதுனால அவருக்கு சரியா அதை மெயின்டைன் பண்ண தெரியல, அதை சரியா எடுத்துட்டு போக தெரியல அப்படின்றது தான் கலை யதார்த்தமா இருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவர் பிரச்சாரங்களை ஸ்டாப் பண்ணாரு. இதுக்கப்புறம் விஜய் வெளியே வந்து பிரச்சாரங்களை மேற்கொள்வாரா? ஏன்னா தேர்தல் நெருங்கிடுச்சு. இப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பொன்னான நேரம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, காலில் சக்கரத்தை கட்டி சொல்லி என்ன பண்ணுவாங்க, பிரச்சாரங்கள் மேற்கொள்வாங்க. ஆனா விஜய்க்கு வாய்ப்புகள் வந்த போதும், வாய்ப்புகள் இருக்க போதும் அதை மறுக்கிறார், அதை வந்து அதை வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இருக்கு. இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.